ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜூஸ் vlog. நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க. குழலப்பம் தான் செய்யலாம். இப்போ அதுக்கு முதல்ல பவுலில் ரெண்டு முட்டை உடைச்சிக்கோங்க. அது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம்ல ஆப்ப சோடா, அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை கப் சுகரை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இதையும் இந்த சுகர் நல்லா அதில் கரைஞ்சிடணும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு இப்போ இது கூட ஆப்ப சோடாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இடியாப்ப மாவு இல்லை இதுக்குன்னு நீங்கள் திரிச்சிட்டு வந்தீங்கனாலும் ஓகே தான். நல்லா வறுத்தது வறுக்காதது எதுவும் வேணால் எடுத்துக்கலாம். நான் இடியாப்ப மாவு தான் இப்போ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. முதல்ல இந்த முட்டை மிக்ஸ் எல்லா இடத்துலையும் வரும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் நெய், அதையும் நல்லா உருக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புட்டு மாவு மாதிரி இருக்கும் இது பார்க்குறக்கு. இப்போ நான் ஒரு அரை மூடி தேங்காவை ஃபஸ்ட்டு திக்கான பால் எடுத்து சேர்த்துக்கிறேன். இது சட்டிலான இனிப்பு தான் இருக்கும். இந்த தேங்காய் பால் அப்புறம் கொஞ்சோண்டு சுகர் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட இனிப்பு தான் இருக்கும். நல்லா ஸ்வீட்னஸ்ஸாக இருக்காது. ஸோ நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கருப்பு எள்ளு சேர்த்திங்கன்னா நல்லா அழகாக அதில் தெரியும். நான் வெள்ளை எள்ளு சேர்த்தங்காட்டிக்கு தெரியல. அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு இதை நான் ஒரு 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 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரை நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த டோ. இப்போ நான் ஒரு பாலிதீன் பேப்பர் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிட்டேன். என் பொண்ணு தாங்க நிறைய நேரம் நின்று சமையல் கட்டில் சமைச்சிக்கிட்டே இருந்தால், அதாவது ஹெல்ப் பண்ணுறேங்கிறதுல ஆர்வமாக இதை பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் இது ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்கிறங்காட்டிக்கு கற்றுக்கிட்டோம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்டே வந்துருச்சு. ஸ்நாக்ஸுன்னு அது எடுக்கவே மாட்டேறாங்க. நீங்கள் 90s கிட்ஸு அப்புறம் இப்போ வரைக்குமே போய் கேட்டிங்கனாலே இந்த ஸ்வீட் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் தான். இந்த குழந்தைங்க இப்போ மாசமாக இருப்பாங்க பாருங்கள், இப்போ லேடிஸ் மாசமாக இருக்கிறவங்க, அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க, அப்படி யாரை பார்க்க போனாலும் இது இல்லாத ஒரு இடமே இருக்காதுங்க. இது பேனியா பூரியா அப்போ இந்த மாதிரி ஐட்டம் தான் ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு ட்ரெடிஷ்னல் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம குழல் ஷேப்பில் இதை உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு அது கொஞ்சம் பெருசாக இப்போ சின்ன சைஸில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும். மாவு மட்டும் நீங்கள் நல்லா நீட் பண்ணி நல்லா சாஃப்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துடும். பாருங்கள், அவளும் இப்போ நான் இதுக்கு தான் விடலை, பட் இதுவும் செஞ்சு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். இப்போ இது இவ என்ன பண்ணான்னா ஒரு மூடி எடுத்து ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டா. ஆனால் பட் கிராக் இருக்கணும். அந்த எட்ஜ்லேயெல்லாம் கிராக் இருந்தால் தான் அந்த டிஷ்ஷோட ஒரு அழகேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம அப்படியே பார்த்து சாப்பிட்டுட்டோம். இது சாப்பிட்டவங்களுக்கு நல்லா தெரியும் இது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரி இதை மடித்து எடுத்துக்க வேண்டியதான். மீன்வைல் நம்ம ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உள்ளேயும் வெந்து வெளியும் சாஃப்டாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். சேர்த்துட்டு இது நல்ல ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வரணும். நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு அடுப்புலேயே ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி டார்க் கலராக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி லைட் ப்ரௌனில் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். இது எப்போவுமே அன்னைக்கு சாப்பிடாம மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்ல மொறுன்னு கரன்னு செம்மையான ஸ்வீட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்கிறதோட எஃபெக்ட் பிடிக்கும். வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10-15 டேஸ்க்கு ப்ராப்ளமே இல்லைங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வெளியேருந்து வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா பாருங்கள், அழகழகான குழலப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை உங்களுக்கு பாருங்கள் இது பண்ணி காமிக்கிறேன், உடச்சி காமிக்கிறேன். அவ்வளோ மொறுன்னு கிராக் ஆகிற அந்த சவுண்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.